அதிகாலை 5 மணி. இந்த பக்தர்கள் பல மணி நேரமாக விழித்திருக்கிறார்கள். இந்த புனித நகரில் ஒரு புனித நாள் விடியப் போகிறது. இம்மக்கள் இந்தியாவின் பெரிய ஆன்மீக குருவை பின்பற்றுபவர்கள். இவர்களுக்கு அவர் ஒரு அவதாரம், மனித உருவில் இருக்கும் கடவுள். இவர்களைப் போலவே நானும் இங்கு வந்திருக்கிறேன். ஏனெனில் இன்று ஒரு அபூர்வ அற்புதத்தை நடத்தி காட்டுவதாக அவர் வாக்களித்திருக்கிறார். கதிரவன் உதித்தவுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் வர துவங்குகின்றனர். பலர் இரவு முழுவதும் காத்திருக்கிறார்கள். அவர் வர வர அந்த அரங்கிற்குள் குதூகலம் பரவுகிறது. சூழலில் ஒரு பரபரப்பு பரவுகிறது. இந்த மக்கள் இன்று தங்கள் வாழும் கடவுளின் முகத்தை காணப்போகிறார்கள். ஸ்ரீ சத்ய சாய் பாபா. அமெரிக்காவின் மத்திய மேற்கில் கடவுள்களுக்கு பஞ்சமில்லை. சாய்பாபா இங்கும் நுழைந்து விட்டார். 1990களில் வட ஆர்கன்சாஸின் இந்த மூலையில் மாதிரி சாய்பாபா மையம் ஒன்று இருந்தது. அதை அல் மற்றும் மரிசாராமின் குடும்பத்தினர் நிர்வகித்து வந்தனர். இது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறதே. இங்குதான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் இதை ஒரு சமூக கூடமாக்கவே திட்டமிட்டோம். இதுதான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டியதாக சொன்ன வீடா? ஆமாம், நாங்கள் தான் இதை கட்டினோம். எங்கள் குடும்பம் தான் இதை கட்டியது. அதோடு நண்பர்களும் நிறைய நண்பர்களும் இங்கு வருவது உண்டு. நாங்கள் அர்கன்சாஸின் சாய்பாபா மையமாக செயல்பட்டோம். சாய்பாபாவின் போதனைகளின் அடிப்படையில் அமையப்பெற்ற ஒரு ஆன்மீக சமூகம் இங்கு இருந்தது. சைவ உணவு போன்றவற்றின் அடிப்படையில் நாங்கள் குழுவாக படித்தோம். நாங்கள் சாய்பாபாவின் போதனைகளை படித்தோம். இது அச்சமூகத்தின் மிகப்பெரிய மையமாக இருந்தது. இங்கு எங்கள் பஜனைகள் நடக்கும், பெரும் விழாக்கள். சிவராத்திரி போன்று உங்களுக்கு தெரியுமா? சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் பாடுவார்கள். நாங்களும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனி வீடு இருந்தது. சமூகம் தங்களுக்கென ஒரு பள்ளி கட்டடத்தை எழுப்ப நினைத்தது. ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்தி அவர்களையும் பள்ளி கட்டடத்திற்கு மேலிருந்த இடத்தில் குடியமர்த்தினோம். சாய்பாபாவை எப்படி பார்த்தீர்கள்? கடவுளாக, நேரடியாக மனித உறவில் இருக்கும் கடவுள் அவதாரம். எனக்கு அதை பற்றி பெரிதாக ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் அந்த ஒன்றுதான் மற்ற சிறுவர்களை விட, சாதாரணமாக பள்ளிக்கும் சர்ச்சுக்கும் செல்லும் மற்ற சிறுவர்களை விட வேறுபட்டவனாக என்னை உணர தூண்டியது. எங்கள் குடும்பமும் இங்கு இருந்த சில குடும்பங்களும் இப்போது உலகில் மனித உறவில் இருக்கும் கடவுள் இருக்கிறார் என்று நம்பினோம். ராமின் குடும்பமும் சாய்பாபாவுடன் நெருக்கமானார்கள். அங்கு என்ன இருக்கிறது? இந்த இடத்தில்தான் நாங்கள் சாய்பாபா எங்களுக்கு அளித்தவை, அவரே வரவழைத்தவை, அங்கிகள் உட்பட அனைத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு வைத்துள்ளோம். ஒவ்வொரு பக்தனும் இதைத்தான் வேண்டுகிறான். இது விசித்திரமாக இருக்கிறது. சாய்பாபாவுடன் உங்களுக்கு இருந்த நெருக்கத்தை இது காட்டுகிறது. ஆம், இதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்த 3 உடுப்புகளில் 2. அவர் எனக்கு ஒன்று கொடுத்தார், அவளுக்கு ஒன்று, இவனுக்கு ஒன்று. அவர் அணிவது போன்றதா? உண்மையிலேயே அவர் அணிந்ததா? அவர் ஏற்கனவே அணிந்த உடுப்புகள், அதே அளவு, எல்லாம் அதே. இந்தியாவின் ஆன்மீக மனிதர்களால் நான் எப்போதுமே கவரப்பட்டிருக்கிறேன். சுவாமிகள், யோகிகள், குருக்கள் மரபின் கூறுகளாகவே இங்கு கருதப்படுகிறார்கள். பிறகு தெய்வீக மனிதர்கள் இருக்கிறார்கள். தங்களை தாங்களே தெய்வீகமானவர்கள் என்று அறிவித்துக் கொண்டவர்கள். கிட்டத்தட்ட 3 கோடி பக்தர்களை உலகெங்கும் கொண்டுள்ளதாக சொல்லப்படும் சாய்பாபா இந்தியாவின் மிகப்பெரிய தெய்வீக மனிதன் மட்டுமல்ல, அதன் மிகவும் சர்ச்சைக்குரியவரும் கூட.
பல வருடங்களாக அவரை சுற்றி மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அவரது புகழ் சரிவதாக இல்லை. அதனால் மக்களின் நாடியை அறிய நான் சாய்பாபாவின் அதிசய உலகமான புட்டபர்த்திக்கு வந்திருக்கிறேன். சாய்பாபாவின் பக்தர்கள் இன்று உலகம் முழுவதும் 165க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து வருகிறார்கள். மேற்கத்திய பக்தர்கள் எப்போதும் மிக அதிகமாகவே அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். மாற்று கலாச்சாரத்தின் மெக்காவாக அறியப்படும் கலிபோர்னியாவிலிருந்து நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். அது பின் 60களின் காலம். அந்த காலத்தின் உணர்வே புரட்சியாக இருந்தது. ஹிப்பி பரம்பரையினர் இசைத்துக் கொண்டும் ஆடி பாடிக்கொண்டும் இருந்தனர். அல்லும் மரிசாவும் முதலில் சந்தித்ததும் கலிபோர்னியாவில்தான். நான் ஒரு மிதப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஹாலிவுட்டில் இருந்தேன். உச்ச நட்சத்திரங்களை சந்திப்பது எல்லாமே பரவசமூட்டுவதாக இருந்தது. கொஞ்சம் அலட்சியமாக, கொஞ்சம் போதை மயக்கத்தில் என்று வாழ்ந்தேன். விழாக்களுக்கு போவது மட்டுமே வாழ்க்கையாக இருந்தது. வாழ்க்கை என்பது அழகு, இளமையாக இருப்பது, ஹாலிவுட்டில் பிரபலமாக இருப்பது, ஒரு நட்சத்திரமாவது, கவனிக்கப்படுவது, இதை பற்றியே இருந்தது. அன்பும் அமைதியும் அக்காலத்தின் முழக்கமாக மாறிய பின் ஆன்மீக தேடல் பயணத்தில் பலரும் கிளம்பினர். நான் அதன் மற்றொரு முனையில் இருந்தேன். ஆன்மீகமே என்னை கவர்ந்தது. என்னை ஒரு யோகியாக கருதினேன். அதாவது ஒரு குறிக்கோள் உடையவனாக. நான் யோகா, தியானம், விரதம், எல்லா வகையான ஆன்மீக அனுபவங்களையும் தேடினேன். மகரிஷி போன்றவர்களின் புகழ் பரவ மேற்கத்தியர்கள் ஆன்மீக அமைதியை தேடி இந்தியாவை நோக்கி குவிய துவங்கினர். பீட்டில்ஸ் இசைக்குழுவினர் போன்ற நட்சத்திரங்களின் வருகை கிழக்கு நோக்கிய பயணத்திற்கு கூடுதல் கவர்ச்சியை அளித்தது. 1979 ராம் குடும்பம் இந்தியாவிற்கு புனித பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு இப்போது திருமணம் ஆகிவிட்டிருந்தது. அவர்களின் மகன் அலாயா கைக்குழந்தையாக இருந்தான். மரிசா தன் கணவனின் நம்பிக்கையை தானும் தொடர்ந்தார். மண்ணில் இருக்கும் சொர்க்கத்திற்கு வருவது போல் உணர்ந்தேன். அப்போது எனக்கு கடவுளாக இருந்தவர் பூமியில் வாழும் இடமாக இது இருந்தது. வாழும் கடவுள், வாழும் கடவுள், இது அவரது வீடு. நான் அவர் வீட்டிற்கு வருகிறேன். இந்தியாவில் ராம் குடும்பத்தினர் தங்கள் கடவுளின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொண்டனர். குழந்தையாக அவரது படுக்கையில் ஒரு கொடிய நாகம் இருந்ததை, ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் நிகழாததை, 14 வயதில் அந்த பக்தியுடைய குழந்தை தன்னை சாய்பாபாவாக, பூமியில் வாழும் கடவுளாக அறிவித்துக் கொண்டதை பற்றி 1950 அவர் ஒரு ஆசிரமத்தை, ஒரு ஆன்மீக சமூகத்தை நிறுவினார். அது பிரசாந்தி நிலையம், தெய்வீக அமைதி இல்லம் என்று அழைக்கப்பட்டது. ராம் குடும்பத்தினர் 1997 மீண்டும் இந்தியா வந்தனர். அச்சமயத்தில் அலாயா ஒரு அழகான வாலிபனாக இருந்தான். ஆசிரமத்தில் அவர்கள் மிக ஆர்வமாக தரிசனத்தில் கலந்து கொண்டனர். முதல் நாள் பாபா நடந்து வந்தபோது அலாயாவை பார்த்து அவர் கண்கள் பெரிதாக என்னிடம் திரும்பி, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்றார். 10 பேர் என்றேன். நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்றார். எங்களை தனிப்பட்ட சந்திப்பிற்கு அழைத்தார். அலாயாவின் வாழ்நாள் கனவுகளில் ஒன்றை சாய்பாபா அப்போது நிறைவேற்றவிருந்தார். அவனுக்கு ஒரு புனித மோதிரத்தை தருவித்தார். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். சாய்பாபாவிடமிருந்து நானும் மோதிரம் பெற்றால் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அம்மா அடிக்கடி சொல்வதுண்டு. அதனால் அவர் எனக்கு மோதிரம் தருவித்தது. அதுதான் எனக்கு நடந்தவற்றிலேயே மிக சிறப்பானது என்று எண்ணினேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். சாய்பாபா வாழும் கடவுளாக மதிக்கப்படுவது அவர் அற்புதங்கள் செய்யும் திறமை பெற்றிருப்பதாலேயே என்று நான் நினைக்கிறேன். அவருடைய பக்தர்களோடு அவரது விமர்சகர்கள் சிலர் கூட அவரிடம் உண்மையான சக்தி இருப்பதாகவே நினைக்கிறார்கள். பல வருடங்களாக கை கடிகாரங்கள், மோதிரங்கள், கழுத்தணிகள் ஆகியவற்றை தருவித்து தனது திறமையை அவர் நிரூபித்திருக்கிறார். சாய்பாபாவின் தாராள மனது, இளம் அலாயாராமை போன்ற பல பக்தர்கள் அதற்கு ஒரு